ஹே கைஸ், இன்னைக்கு ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிபன்ற மானுவாவோட எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ வர பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் போன சாப்டர்ல கிரிம்சன் மூன் ஸ்வாட் செட்டுன்னு சொல்லியிருப்பேன். அது கிரிம்சன் மூன் ஸ்வாட் செட் இல்ல, அது கிரசன் மூன் ஸ்வாட் செட். ஸோ இப்போ கதைக்குள்ள போலாம். போன சாப்டர்ல என்ன இருக்குன்னா, ஹீரோவோட டீமா மவுண்ட் சாங்கு கிளம்பி இருப்பாங்க. அப்போ அந்த கிரசன் மூன் ஸ்வாட் செட்ல இருந்து ஃபயர் ஷேடோ ட்வின் எல்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பானுங்க. ஹீரோவும் நீங்க யாரா ஜோபி அப்படின்ட்டு அவனுக்கு கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். போர் அடிச்ச ஹீரோவும் இதுக்கு மேல சண்டை போட தேவையில்ல அப்படின்ட்டு அவனுக்கு ரெண்டு பேர் தலையை அந்த இடத்துல வெட்டி பறக்க விட்டுருப்பான். அதோட தான் போன சாப்டரை முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இப்படி அவனுக்கு ரெண்டு பேரும் போட்டு தள்ளினதை பார்த்துட்டு எம்ஐ செட்டு எல்ட்ரி ஷாவ்லின் மொட்டை ஹீரோவோட தம்பி தங்கச்சி ஆட்டுதாடி எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. இவங்க இப்படி ஷாக்ல இருக்கும் போதே அவனுங்களை போட்டு தள்ளின ஹீரோவோ வாங்கின டேமேஜ்ல அந்த இடத்துல ரத்தமா கக்குவான்னு பார்த்தா நெருப்பு குழம்பா கக்கிட்டு இருக்கான். ஹீரோவால அந்த இடத்துல சுத்தமா முடியல. இவன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு எம்ஐ செட்டு எல்ட்ரி ஷாவ்லின் மொட்டை எல்லாருமே கிளானட்னு கத்தினே ஓடுறாங்க. இவங்க பின்னாடி ஹீரோவோட தம்பியை தங்கச்சி மியூஜின் கத்தினே வந்தா எம்ஐ செட்டு எல்ட்ரோ நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே நில்லுங்க, பக்கத்துல வராதீங்க. நீங்க இதுக்கப்புறமா பக்கத்துல வந்தீங்கன்னா இந்த ஃபயர் எனர்ஜி உங்க மேலேயே பரவத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால பொத்திட்டு அங்கேயே நில்லுங்கன்னு உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அதனால அங்கேயே நின்னுறாங்க. ஹீரோவும் ஆட்டுதாடி கிட்ட கேரேஜ்ல லெசர் பியூரிஃபைங் பில் இருக்கு, அதை போய் எத்தனை உடனே இவனும் ஓகேன்ட்டு கேரேஜ் ஃபுல்லா கையை விட்டு தடவி அந்த பில்லை கண்டுபிடிச்சு ஹீரோ கிட்ட எத்தனை வந்து குத்துறான். அதை வாங்கி வாயில போட்ட ஹீரோவும் எம்ஐ செட் எழுற பார்த்துட்டு நான் என் உடம்புல இருக்க மொத்த ஃபயர் எனர்ஜியுமே வெளியேற்ற போறேன், அதனால கொஞ்ச நேரம் என்னோட பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணுங்க சொன்னதுனால 5 பேருமே 5 டைரக்ஷன்ல ஹீரோக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. மெடிடேட் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோ நான் இன்னும் கொஞ்ச நேரம் டிலே பண்ணாலும் இந்த ஃபயர் எனர்ஜி என் உடம்புல இருக்க மொத்த மெரிடியனுமே எரிச்சிரும், அதனால இந்த லெசர் பியூரிஃபைங் பில்லோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நான் இந்த ஃபயர் எனர்ஜியை சப்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவோ அவன் உடம்புல இருக்க மொத்த ஃபயர் எனர்ஜியுமே அவனோட மிடில் எனர்ஜி கோருக்கு எடுத்துட்டு வரான். இப்படி அந்த ஃபயர் எனர்ஜி அவனோட மிடில் எனர்ஜி கோரை டச் பண்ண உடனே மொத்த ஃபயர் எனர்ஜி ஹீரோவோட உடம்பு விட்டு வெளியே போக ஆரம்பிக்குது. இப்படி ஹீரோவோட உடம்புல இருந்து மொத்த ஃபயர் எனர்ஜியுமே வெளியே போனதுனால ஹீரோ அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறான். இவன் இப்படி விழுந்ததை பார்த்துட்டு சுத்தி இருக்க எல்லாருமே கிளானட்னு கத்தினுங்கிறாங்க. இதுல ஷாவ்லின் மொட்டையும் ஹீரோவோட உடம்புல இருந்த மொத்த ஃபயர் எனர்ஜியுமே போயிடுச்சு, ஹீரோ போயிடுச்சுடா அப்படின்ட்டு சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. எம்ஐ செட்டு எல்ட்ரோ ஆட்டுதாடியை கூப்பிட்டு ஹீரோ தூக்கி கேரேஜ்ல போடுறா. நம்ம உடனே காங்லுக்கு போனோம்னு உடனே இவனும் ஹீரோ தூக்கி கேரேஜ்ல போட்டு மொத்த டீமுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போற வழியிலே ஷாவ்லின் மொட்டையோ மயங்கி இருக்க ஹீரோ பார்த்துட்டு இவனுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, ஆனா இவன் கிரிம்சன் மூன் ஸ்வார்டை மட்டும் தோக்கடிச்சது இல்லாம ஃபயர் ஷேடோ ட்வின் எல்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டான். இதை என் 2 கண்ணால நேர்ல பார்த்துமே என்னால இன்னுமே இந்த விஷயத்தெல்லாம் நம்ப முடியல. எனக்கு தெரிஞ்சு இவனை பார்க்கும்போது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்கிற ஸ்வாட் செயின்ட் மாதிரியே இருக்கான் அப்படின்னு யோசிச்சவரும் ஹீரோ பார்த்துட்டு கிளானடுவா இதுக்கப்புறமும் உங்களை யாருமே இடன் டிராகன் சொல்ல போறது இல்ல அப்படின்னா ஹீரோக்கு புதுசா வேற ஏதோ ஒரு டைட்டில் கிடைக்க போகுது. இவர் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி எம்ஐ செட்டு எல்ட்ரு சொன்ன மாதிரி காங்லூன்ற ஊருக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள காட்டினா ஹீரோவோட தம்பியை தங்கச்சியும் ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. வந்தவங்களும் கதவு திறந்துட்டு அண்ணகார பையன் இருந்தாடா சோறுன்னு உள்ள பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல காணும். ஹீரோவோட தம்பியோ சைட்ல ஜன்னல் திறந்து இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அண்ணன் இங்க இருந்து டை வச்சிட்டு இருப்பானோ அப்படின்ற சந்தேகத்துல வெளியே எட்டி பார்த்தா இவங்க யோசிச்ச மாதிரி தான் ஹீரோ அவங்க வெளியே போயிட்டு ஸ்வாடை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். தலைவன் சும்மா மானவரையா போட்டு சுத்திட்டு இருக்கான். பாடி டேமேஜ் ஆனாலும் மாங்குன்னு ஸ்விங் பண்ணவனும் ஸ்வாட் எடுத்து தரையில குத்திட்டு அவனோட கையை பார்த்தா அந்த ஃபயர் டிராகன் டிஸ்ட்ரக்டிவ் பாம் ஸ்ட்ரைக்கை ஹீரோ பேரன்ஸ்லேயே பிளாக் பண்ணியிருப்பான்ல, அதனால ஹீரோவோட கையெல்லாம் வெந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் நான் இந்த அட்டாக்கை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த இடத்துல என் உயிரே போயிருக்கும், அடுத்த தடவை ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே தம்பியை தங்கச்சியும் அண்ணான்னு கத்தினே ஓடியாராங்க. ஹீரோவோ சைட்ல திரும்பி பார்த்தா ஹீரோவோட தங்கச்சியும் டே அண்ணங்கிற பையா நீ வாங்கின அடியில டாக்டர் நீ 1 மாசத்துக்கு பெட்ல தான் இருக்கணும்னாரு, நீ நான் அசால்ட்டா ஏந்து வெளியே சுத்திட்டு இருக்க, நீ உண்மையிலே ஓகே வாடான்னு கேட்டா ஹீரோவும் அதெல்லாம் நான் ஓகே தான், உங்களை கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, போயிட்டு உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க, நம்ம மவுண்ட் சாங்குக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹீரோ இப்படி சொல்லும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவோட குரூப்பா அந்த ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு மவுண்ட் சாங்க பார்த்த மாதிரி கிளம்பிடுறாங்க. போற வழியில ஹீரோவோட குரூப்பா வர வழியில எந்த ஒரு பெரிய விஷயமும் நடக்கல அப்படின்ற மாதிரி ஜாலியா சிரிச்சு பேசிட்டே போறாங்க. இவங்க என்னதான் இப்படி எந்த ஒரு பெரிய விஷயமும் நடக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஹீரோவோட குரூப் இந்த ஊர்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி ஹீரோ அந்த ஃபயர் ஷேடோ ட்வின் எல்டர்ஸ் போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற விஷயம் ரூமர்ஸா எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது எதையும் கண்டுக்காத ஹீரோவோட குரூப் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணி ஷாவ்லின் டெம்பிளுக்கு
இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இதுல ஹீரோவோட தங்கச்சியும் ஷாவ்லின் டெம்பிள்ல இருக்க பெரிய பெரிய சிலை, அந்த ஷாவ்லின் டெம்பிள்னு போர்டு இருக்கும்ல, அந்த போர்டெல்லாம் பார்த்துட்டு அத்தாடி இந்த இடம்னா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி பார்க்கும்போது ஹீரோவும் பரவாயில்லையே, நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல உடச்ச பில்டிங் எல்லாம் இவனுங்க ரொம்ப சீக்கிரமாவே ரீஸ்டோர் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு ஹீரோ அப்படி அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஷாவ்லின் மட்டும் புள்ளிங்களா, நீங்க இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கு நான் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு என்னோட ஃபெல்லோ டிசைபிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், வட்டாமாமே டுர்ரு அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவரு சுத்தி காட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ண மொட்டையும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம இவனை வந்து கைடு மொட்டைன்னு வச்சுக்கலாம். கைடு மொட்டையும் வந்துட்டு நீங்க ரெடினா நம்ம இருந்து கிளம்பலாம், இந்த வழியா வாங்க அப்படின்ட்டு இவன் கூப்பிடும் போதே ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் நீங்க பொறுமையா வாங்க, நாங்க முன்னாடியே போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அங்க இருந்து குடுக்குடுன்னு ஓடிடுதுங்க. இங்க இப்படி போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட டீம் வந்திருக்கிறத பார்த்துட்டு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனோ அது அவன் தானே. ஆமா அவனே தான். பரவாயில்ல, இவங்கிட்ட கொஞ்சம் ஸ்பிரிட் இருக்கு, ஒரு கிளான் ஹெட் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவன் லுக்கை தாண்டி சுச்சுவான்ல இருக்க எல்லாருக்குமே அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இவன் இப்படி சொல்றது கேட்டு அவனும் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரெண்டு பொடுசுங்க அது என்ன அவனோட தம்பி தங்கச்சியா? ஆமா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா லாஸ்டா நடந்த லிட்டில் டிராகன் அசென்ஷன் டோர்னமெண்ட் அப்போ போன வருஷத்து வின்னரான டைகாங் செட்டோட அவுட்டர் டிசைபிள இவன் ரொம்ப ஈஸியாவே பயங்கர பிரஷரை போட்டு தோக்கடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கான். என்னடா டேய் சிரிப்பு காட்டிட்டு இருக்க, இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இவன் போன தடவை கொஞ்சம் லக்கியா இருந்திருப்பான், அவ்வளவுதான். சரி நீ போய் டாங்கோவை இங்க கூட்டு வா. ஆனா யங் மாஸ்டர் அவன் இங்க வந்தானா இது பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இது உண்மையிலே ஓகேவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், நீ பொத்திட்டு போய் அவனை மட்டும் கூட்டு வா. இவன் அப்படி சொன்ன உடனே சைட்ல இருந்தவனும் சரி அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த யங் மாஸ்டர்ன்றவனும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், அண்ட் அதுவும் இல்லாம என்ன சொன்ன பெரிய விஷயமா மாறிடுமா, எனக்கும் எக்ஸாக்டா அதுதான் தேவை. இவனுங்கள மாதிரி குப்பைங்களா நான் இருக்கிற இடத்துல இருக்கவே கூடாது, அதுலயும் முக்கியமா சுச்சுவானோட இடன் டிராகன் நீ அப்படின்ட்டு இவனுக்கு ஹீரோ மேல என்ன காண்டுன்னு தெரியல. இவன் ஹீரோவை ஏதோ பண்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான் ஹீரோவோட தம்பியை வச்சு. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு மாங்கோ நீ அந்த 100 ஷெப் டிவைன் ஃபிஷ் ஸ்ட்ரைக்கை ரீஸ்டோர் பண்ணிட்டியா, அதை ரீஸ்டோர் பண்றதுக்காக உன்னோட என்டையர் லைஃபுமே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. பரவாயில்ல, ஃபைனலா நீ கஷ்டப்பட்டதுக்கு புத்தாவோட பிளெஸிங் உனக்கு கிடைச்சிருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவன் எங்க அப்படின்ட்டு இந்த மொட்டையை உணர்ச்சியில கத்திட்டு இருந்தா நம்ம மாங்கு மொட்டையும் யோ பெருசே கொஞ்ச நேரம் அமைதியாரியா, நான் சொல்ல வரத முத கேளியா. நம்ம மாங்கு ஏகுவாங் பாஸ்ட்ல சுச்சுவான்ல ஒரு பையன் கிட்ட எவன்லி மார்ஷல் பாடி இருக்கிறத கண்டுபிடிச்சாரு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம மொட்டை இதெல்லாம் யாருக்கு கிட்ட கேட்டுட்டு இருக்காருன்னா ஷாவ்லின் டெம்பிளோட அபாட்டு கிட்ட. கைஸ் இவர் வந்து இந்த ஷாவ்லின் டெம்பிளோட லீடரு இல்ல எல்ட்ரா அப்படின்னு என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஷாவ்லின் டெம்பிளோட மேட்டர்லாம் நம்மளுக்கு தெரியாது. நீங்க அதிகமா இந்த முரிமான்வாலாம் பாப்பீங்கன்னா இவர் இருக்கிறது என்ன பொசிஷனு அப்படின்றத மட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மொட்டை கேட்டதுக்கு இந்த பெரிய மொட்டையும் அப்கோர்ஸ் நான் எப்படி அதை மறப்பேன், அவன் அந்த ஃபிளேமோ கிளானை சேர்ந்த பைத்தியக்காரன் தானே. வெயிட் பண்ணி இப்ப அவனை எல்லாருமே இடன் டிராகன் சொல்லி தானே கூப்பிட்டு இருக்கானுங்க. அவன் தான் உன்னோட டிசைபிளா? யோ பெருசே பரகாத, பொறுமையா இரு, நானே சொல்றேன். இல்ல அவன் என்னோட டிசைபிள் கிடையாது, அவனோட தம்பி தான் என்னோட டிசைபிள். ஓஹோ அப்படியா, எனக்கு அந்த மேட்டர் தெரியாதுப்பா. உனக்கு தெரியாதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன தெரியுமா, கிளானட் உவாக்கு இருக்கிற மாதிரி அவர் தம்பிக்கும் எவன்லி மார்ஷல் பாடி இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் விட அந்த பையன் கிட்ட எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆன விஷயம் என்னன்னா அந்த பையனோட கேரக்டர் தான். இவர் இப்படி பெருமையா சொல்றதை கேட்டு பெரிய மொட்டையும் அப்படியா ரொம்பவே நல்லது, நீ இத்தனை வருஷமா தேடி தெரிஞ்சதுக்கு உனக்கு பக்காவான ஒரு டிசைபிள் தான் மாட்டி இருக்கான். ஆனா பெரிய மொட்டை அங்கதான் ஒரு பிரச்சனை, என்ன மன்னிச்சிரு. அவன் ஒரு மார்ஷல் ஃபேமிலியோட ரெண்டாவது பையன்றதுனால அவனை நம்ம ஷாவ்லின் டெம்பிளோட இன்னர் டிசைபிளா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனா அதுக்குன்னு இவ்வளவு டேலண்டடா இருக்க பையனை என்னால சிம்பிளா விட்டுறவும் முடியாது. அதனால தான் அவனை நம்ம ஷாவ்லின் டெம்பிளோட அவுட்டர் டிசைபிளா நான் மாத்திட்டேன். இவர் இப்படி சொல்றது கேட்டு பெரிய மொட்டையும் அட தற்குறி, இதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, அவன் என்னதான் அவுட்டர் செட் டிசைபிளா இருந்தாலும் அவன் நம்ம ஷாவ்லின் டெம்பிளோட டிசைபிள்ரா. இவர் இப்படி சொல்றது கேட்டு நம்ம மொட்டைக்கு ஒரே சந்தோஷம். அவரும் நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். நாங்க வர வழியில எங்களை அந்த கிரசன் மூன் ஸ்வாட் செட்டை சேர்ந்த ஃபயர் ஷேடோ ட்வின் எல்டர்ஸ் அட்டாக் பண்ணானுங்க. இவர் இப்படி சொன்ன உடனே பெரிய மொட்டையோ அலண்டு போயிடுறாரு. அவரும் ஐயோ அவனுங்க ரத்த வெறி பிடிச்ச மிருகங்களாச்சே, உன்னோட டிசைபிளுக்கு எதனா ஆயிடுச்சான்னு கேட்டா நம்ம மொட்டையும் அதெல்லாம் அவனுக்கு எதுவும் ஆகல, அவனுக்கு முக்கியமா டார்கெட் பண்ணி வந்ததே கிளான் ஹெட் ஓவை போட்டு தள்ளுறதுக்கு தான், அதுவும் 30 ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர்ஸோட. வெளியே எல்லாருமே சொல்ற மாதிரி கிளான் ஹெட் ஓவோட ரெப்புடேஷன் அது வெல் டிசர்வ்டான ஒண்ணுதான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா
அவரு சோலோவா நின்னு அந்த 30 ஃபர்ஸ்ட் ரேட் வாரியர்ஸ போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அவனும் கூட சேர்ந்து இந்த ஃபயர் ஷேடோ ட்வின் எல்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டாரு. இவர் இப்படி சொல்றது கேட்டு பெரிய மொட்டைக்கு சரியான ஷாக்கு. அவனுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. 20 வயசுல இருக்க ஒரு பையன் பிறவில இருந்தே பைத்தியமா இருக்கிற அவனுக்கு 2 பேரை போட்டு தள்ளிட்டானா. ஆமா, நடந்த அந்த சண்டையில அவருக்கு பயங்கரமான இன்டர்னல் இன்ஜுரி ஏற்பட்டது. ஆனா என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா அவரோட ரெக்கவரி ஸ்பீடு அது உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம அவரோட மார்ஷல் பவர் அது உண்மையிலே அல்டிமேட் அப்படின்ட்டு ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு பெரிய மொட்டையும் அமிதாப் இதுக்கப்புறமும் அந்த பைத்தியக்காரனுங்க இந்த பூமியில இல்லன்றத நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, ஆனா அதுக்குன்னு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற முடியாது. எனக்கு தெரிஞ்சு அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபிராக்ஷன் கூட இருக்கிற பிரச்சனையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஃபிஷ் டெம்பரர் ஏமுன் கிட்ட சொல்லிடுங்க. இவர் இப்படி சொல்லும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கைடு மொட்டையை தான் காட்டுறாங்க. அவனும் ஹீரோவோட டீம் தங்குற மாதிரி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து விட்டு எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் இங்க தான் எங்கன்னா பக்கத்துல சுத்திட்டு இருப்பேன், உங்களுக்கு எதனா தேவைப்பட்டதுன்னா என்ன கேளுங்க, மீதிலாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வழி கிரேட் ஆளுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போகுது. அங்க அவுட் சைடர்ஸ் எல்லாம் அலோடு கிடையாது. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடு போறத மட்டும் தவிர்த்துக்குங்க. இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட தங்கச்சியும் டே அண்ணகார் பையா நீ இந்த மொட்டை கூட கடலை போட்டுனு நான் போயிட்டு வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன், நான் போயிட்டு வரட்டா அப்படின்னா ஹீரோவும் சரி போறதுதான் போறேன், அந்த ஆட்டு தாடியை உங்க கூடிய கூட்டின்னு போ, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ட்டு அவங்களை அனுப்பிச்சு வச்சிடறான். வெளியே வந்து ஹீரோவோட தங்கச்சியும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு அத்தி இவனுங்களாம் பார்க்கவே ஆளுங்க பயங்கரமா இருக்கானுங்களே, பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க போல அப்படின்ட்டு அவங்களாம் பார்த்து வாயை பொழுந்துட்டு இருக்கா. ஆட்டு தாடியை காட்டினா அவனும் அடைச்ச இந்த மாதிரியான ஒரு இடத்துல என்னோட டீமனிக் எனர்ஜியை சப்ரஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவனுங்க எல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம் அப்படியே கொதிக்குது. ஆனா என்ன பண்றது, கிளான் ஹெட்டோட ஆர்டர் ஆச்சு, என்னால இப்ப அதை மீறவும் முடியாது அப்படின்னு இவன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம ஒரு பிளகா பையன் வந்து வேண்மேட்டு ஹீரோவோட தம்பியை இடிக்கிறான். நம்ம இவனை பிளகா பையனே வச்சுப்போம். தப்பு என்னதான் பிளகா மேல இருந்தாலும் ஹீரோவோட தம்பி ஒரு மேனஸுக்காக சாரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா இந்த பிளகா பையன் வாய மூணு இல்லாம என் நேரம் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி பிச்சைக்காரன் நாயங்கெல்லாம் எங்க இருந்து தான் வரீங்க, தேவையில்லாம என் வழியில வந்து நின்றுட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் கிரேட் சியோல் மேனரோட 2வது பையன் சியோல் டோகாங் என் வழியை பிளாக் பண்ணதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சனா மரியாதையா இந்த இடத்துல முட்டி போட்டு மன்னிப்பு கேள்றா, யூ கண்ட்ரி பம்கின் அப்படின்ட்டு ஹீரோவோட தம்பியை மிரட்ட ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி பேசறத பார்த்துட்டு ஹீரோவோட தங்கச்சிக்கு வெறி ஆயிடுது. ஏடா தற்குறி நாய, உன் மனசுல என்ன ராஜா நினைப்பா, இவர்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமாமே, பாவம் போன போகுதுன்னு மன்னிப்பு கேட்டா என்னமோ ஓவரா பண்ற, டேய் இந்த பைத்தியத்து கையில பேசுறதெல்லாம் வேஸ்ட், வாங்கடா போலாம் அப்படின்ட்டு இவன் கூப்பிட்டு கிளம்பும் போதே அந்த பிள்ளைக்காவும் வெயிட் பண்ணு, என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா, உன் இடம் எதுன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சடனா 7 wound fish strikeன்னு ஹீரோவோட தங்கச்சி அட்டாக் பண்ணிடுறான். அவளால அதுக்கு ரியாக்டே பண்ண முடியல. ஆனா ஹீரோவோட தம்பி அதை டக்குன்னு பார்த்துட்டு அதை பிளாக் பண்ணது மட்டும் இல்லாம அட்டாக் பண்ண அந்த பிள்ளைக்காவோட கையை பிடிச்சு முறுக்கிடுறான். மவனை உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரஷியஸான தங்கச்சி மேல கை வச்சிருப்ப அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும் போதே பிள்ளைக்கா ஹீரோவோட தம்பி அட்டாக் பண்றான். ஆனா அவன் அதை பிளாக் பண்ணிடுறான். பிளாக் பண்ணவனும் இவன் தான் மொட்டை மாங்கி கிட்ட ட்ரைனிங் எடுத்தவனாச்சு, வலிச்சு ஒரே குத்துதான். ஆனா பிள்ளைக்கா அந்த அட்டாக் பிளாக் பண்ணிடுறான். என்னதான் பிளாக் பண்ணாலும் அச்ச பிரஷர்ல பிள்ளைக்கா வந்து தேய்ச்சினே போயிடுறான் தூரமா. போனவனும் பரவாயில்லையா என்னோட அட்டாக்கே பிளாக் பண்ணிட்டியா, நீ கொஞ்சம் திறமசாலி தான் நினைக்கிறேன், அந்த வெங்காய கூந்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எதுக்குடா 7 wound fish strike யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, ஓஹோ நீ அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டியா. இவன் இப்படி சொல்லும் போதே பிள்ளைக்கா முன்னாடி 2 மலை மாடுங்க மாதிரி ஆளுங்க வந்து நிக்கிறானுங்க. வந்தவனுங்களோ உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பிரஷியஸான செகண்ட் யங் மாஸ்டர் மேல கை வச்சிருப்பீங்க, உங்களுக்கு என்ன சாவணும்னு ஆசையா அப்படின்ட்டு கொடூரமா வந்து நிக்கிறானுங்க. இவனுங்க எப்படி கொடூரமா வந்தா நம்ம கிட்ட தான் கொடூரத்துக்கே கொடூரம்னு ஒருத்தன் இருக்கான்ல ஆட்டு தாடியே இவனுக்கு பேசறத பார்த்துட்டு டேய் உங்களுக்கு என்ன மண்டை கிண்டா கலங்கி போயிச்சான்னா உங்க பிரஷியஸான யங் மாஸ்டர் தான்டா எங்க மேல கை வச்சான், அவ அச்சா நாங்க என்ன வாங்கிட்டு போனோமா என்ன அப்படின்னு இவனுக்கு 3 பேரும் வாங்கடா அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிங்கிள்ஸுக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறானுங்க. ஆட்டு தாடி இப்படி கொடூரமா முறையதை பார்த்துட்டு அவனுங்க 2 பேருக்கும் தட்ட ஆரம்பிச்சது. சுத்தி இருக்க எல்லாருமே ஆஹா சண்டை நடக்க போத போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இந்த பிள்ளைக்காவும் பெரிய பருப்பு மாதிரி டேய் தேவையில்லாம நீங்க ஏன் சண்டையில உள்ள வராதீங்க, இதை நானே பாத்துக்கிறேன் உடனே அவனுங்களும் ஓகே எங்க மாஸ்டர் அப்படின்ட்டு ஓரம் போயிடுறானுங்க. ஹீரோவோட தம்பியோ டே நீ உண்மையிலே ஒரு ஆர்த்தடாக்ஸ் மார்ஷல் ஆர்டிஸ்டா, இப்படி போ விட்டு பின்னாடி அட்டாக் பண்றியா அப்படின்ட்டு இவன் டென்ஷன்ல பேச ஆரம்பிச்ச உடனே ஹீரோவோட தங்கச்சியும் டே 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 போதுண்டா, நம்ம இப்ப ஷாவ்லின் டெம்பிள்ல இருக்கோம், நம்ம இந்த இடத்துல சண்டை போட்டா அது அண்ணனோட பேருக்கு தான் அசிங்கம் அப்படின்ட்டு இவனை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா இவன் அதெல்லாம் கேட்கவே இல்லையே. உங்க சியோல் மேனர்ல மார்ஷல் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு இப்படிதான் மத்தவங்களை ஆம்புஷ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறத நினைச்சாலே எனக்கு வெறுப்பாவுதுடா, வாங்கடா இங்க இருந்து போலாம் அப்படின்ட்டு ஹீரோவோட டீமை கூட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்காவும் 7 wound fish strike இந்த அட்டாக்க வாங்கினதுக்கு அப்புறம் தானே உங்க அண்ணன் பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்தான்,
உன்னையும் அதே மாதிரி அட்டாக் பண்ணி பைத்தியமா மாத்தி உங்க அண்ணன் கூட சேர்த்து விட்டுலான்னு பார்த்தேன். சே, மிஸ் ஆயிடுச்சு. ஆனா கவலைப்படாத, அடுத்த தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா உங்க அண்ணனை மாதிரியே உன்னையும் ஒரு பக்காவான பைத்தியமா நான் மாத்துவேன் அப்படின்ட்டு இவன் வாழ்க்கையிலே சொல்லவே கூடாத ஒரு பெரிய தப்பா டைலாகா சொல்லிட்டான். இவன் அப்படி சொன்ன அடுத்த செகண்டே பூனை மாதிரி இந்த ரெண்டு பேருமே சும்மா புலி மாதிரி பாஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே அவங்க அண்ணனை அவ்வளவு பிடிக்கும்ல. அவங்க அண்ணனை சொன்ன உடனே வெறி ஆயிடுச்சு. பாஞ்சின்னு வந்து மூக்க சேர்த்து ஒரு குத்து, அச்சடியில சில்லிகள் எல்லாம் செதறி ரத்தம்லாம் தெரிக்குது. இவன் அப்படி அடி வாங்கி ஓரம் போய் விழும்போதே அந்த பிள்ளைக்காக்கு பாடி கார்டா இருந்திருப்பானுங்களா, அவனுங்களும் யங் மாஸ்டர் அப்படின்னு கத்திட்டே ஹீரோவோட தம்பி தங்கச்சி பக்கத்துல செம்ம ஸ்பீட்ல வந்துடுறானுங்களா. வந்தவனுங்களும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க யங் மாஸ்டர் மேலேயே கை வச்சிருப்ப, நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு செத்தீங்கடா அப்படின்னு இவனுங்க அட்டாக் பண்ணலான்னு ரெடி ஆகும் போது இவனுங்கள கூட ஸ்பீடா நம்ம ஆட்டு தாடி இவனுக்கு பின்னாடி வந்துடுறான். வந்தவனும் டேய் உங்க யங் மாஸ்டர் சொன்னது உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, இது சின்ன பசங்க சண்டை, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு அவன் ஸ்பீரை வச்சு ரெண்டு பேரும் ஒரே அடி தான் ஆட்டு தாடி இப்படி இவனுங்களை அடிச்சு படுக்க வைக்கும் போதே ஹீரோவோட தங்கச்சியும் பிள்ளைகா போய் அடிச்சா பிள்ளைகா அதுல இருந்து டாச் பண்ணி தப்பிச்சிடறான். இவன் என்னதான் தப்பிச்சாலும் சைட்ல வந்த ஹீரோவோட தம்பியும் கையை வலிச்சு வச்சு மார் பாக்ஸ்ல ஒரு குத்து அச்ச அடியில பிள்ளைகா உடம்பு வைப்ரேட்டர் போட்ட மாதிரி சும்மா கிரு கிரு கிருன்னு உதற ஆரம்பிச்சிருது. இவன் இப்படி வைப்ரேட்டர் போட்டு நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் ஒரு சில அட்டாக் எல்லாம் டாச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்த மாதிரி போய் அட்டாக் பண்ணா அவனால சுத்தமா முடியல. போட்டு கும்மா குத்தா குத்தினுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆட்டு தாடியா அப்படிதான் யங் மாஸ்டர் அப்படிதான் எங்க லேடி போட்டு சொல்லிட்டுங்க அப்படின்ட்டு இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க குத்த பூஸ்ல அவனை போட்டு ஒரு சொல்லிட்டுனா அவன் கீழே போய் சொருவிக்கிறான். ஹீரோவோட தம்பி அவன் பக்கத்துல வந்துட்டு நாங்க ஜஸ்ட் இந்த வழியா சும்மா தான் போனோம், நீ தான் தேவையில்லாம வந்து இடிச்சு எங்களை போக விட்டு பின்னாடி அட்டாக் பண்ண, நான் எல்லாத்தையும் ஓகே அப்படின்னு மன்னிச்சு உன்னை விட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை பத்தி நீ தப்பா பேசியிருப்ப, இதுக்கப்புறம் நடக்க போறதெல்லாம் உன் வாயால நீயே எடுத்து சொருவிக்கிறது தான். சோ அதனால இதுக்கப்புறமும் எங்களை குறை சொல்லாத அப்படின்ட்டு அவனை அந்த இடத்துல போட்டு உரின்னு உரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பையன் கதறான். இவன் அப்படி கதறும் போதே கட் பண்ணி ஹீரோவை காட்டினா அவன் ஜாலியா பெட்ல பத்தின வெளியே என்னடா ஒரே சத்தமாகுது, எனக்கு தெரிஞ்சு யாரோ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்கான். இவன் அப்படி கொட்டாய் விடும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச கீழே இருக்க அந்த ஐ பண்ணி தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டா?